Hello everyone, assalamu alaikum. Hope you all are doing good. என்ன வெரைட்டி பிரியாணியா இருந்தாலும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்னா பிரியாணி தான். அப்படி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பிரியாணியை நீங்க என்னதான் வீட்ல ட்ரை பண்ணினாலும் ரெஸ்டாரன்ட்ல மாதிரி வாசமாவும் டேஸ்டாவும் வருதுல்லேன்னு worry பண்றீங்களா? அப்படினா நீங்க one time இந்த பிரியாணி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடே மணக்க டேஸ்டும் குறைவில்லாத டேஸ்டியான பிரியாணி உங்களுக்கு. So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. இன்னைக்கு என்னோட வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறது பிரியாணி ரெசிபி தான். இந்த பிரியாணி வந்து நான் இன்னைக்கு 1 kg பீஃப்க்கு தான் செய்ய போறேன். சோ அதுக்கு என்னன்னா panல ஒரு 1/4 கப் அளவுக்கு oil விட்டுக்கங்க. அதோட 2 tablespoon அளவுக்கு கீயும் அதோட சேர்த்துக்கோங்க. So இது ரெண்டும் நல்லாவே ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கொள்றேன். நான் 1 kg பீஃப் எடுத்துர்க்கேன் இல்லையா? சோ அதுக்கு நான் பெரிய சைஸ்ல மாதிரி ஒரு 4 ஆனியன்ஸ் மாதிரி எடுத்து அதை thin ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஆனியன் ஆட் பண்ணதுக்கு பின்னாடி ஆனியன் கோல்டன் brown வரக்காட்டியுமே அதுக்கு அடிக்கொரு முறை நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. நார்மலா நம்ம பிரியாணி பண்ணும்போது ஆனியன் ஃப்ரை பண்ணி செப்பரேட்டா எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் டிஃபரண்டா காட்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம டைம் சேவிங்காவும் இருக்கும். சோ ஆனியனை கொஞ்சம் நேரம் நீங்க ஆயில்ல விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்க மத்த சைடுல பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான ஸ்பைசஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். ஸ்பைசஸ் ரெடி பண்ற டைம்ல ஆனியனை மறந்துடாதீங்க. அடிக்கொரு முறை அதே mix பண்ணி விட்டுட்டே இருங்க. இன்னைக்கு ஸ்பைசஸ்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 star anise எடுத்துர்க்கேன். ஒரு 2 black cardamoms, 2 to 3 வந்து bay leaves, around 10 cloves எடுத்துர்க்கேன். mace எடுத்துர்க்கேன். maceன்னு பாத்தீங்கன்னா அந்த nutmeg அந்த சீட் இருக்குல அதுலக்கு மேலால கவர்ல வந்திருக்கும் அந்த ரெட் கலர்ல மாதிரி இருக்கும் flower. அது dry ஆனத எடுத்துர்க்கேன். அது கொஞ்சமா எடுத்துர்க்கேன். அதோட பாத்தீங்கன்னா வந்து 1 teaspoon மாதிரி peppercorns எடுத்துர்க்கேன். 1 teaspoon fennal seed, 1 teaspoon cumin seed. அதோட ஒரு 6 cardamom and 2 cinnamon stick. இது எல்லாத்தையுமே சேர்த்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. நான் எடுத்துர்க்க இந்த ஸ்பைசஸ் எல்லாமே உங்ககிட்ட இல்லாட்டி ஃபெட் அப் ஆயிராதீங்க. உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் அவேலபிளா இருக்கோ அந்த ஸ்பைசஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து நான் வீடியோல லேட் ஆகி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிட்டு நம்ம ஆனியனை பார்த்தறலாம். ஆனியனை பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலருக்கு வந்து நல்ல டர்ன் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஆனியனை நல்லா mix பண்ணி விட்டுட்டு அதுல ஒரு 2 tablespoon மாதிரி கொஞ்சம் செப்பரேட்டா எடுத்து வேறையா வெச்சுக்கிறேன். இப்போ அந்த ரெஸ்டா இருக்கக்கூடிய ஆனியனோட அந்த ஸ்பைசஸையும் சேர்த்து ஒரு 2 to 3 minutes மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுடுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 2 tablespoon மாதிரி ginger garlic paste-ம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு beef fillet யூஸ் பண்றோம். அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா ginger garlic paste ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் டேஸ்டும் கொஞ்சம் கூடியாவும் பிரியாணி நல்ல வாசமாவும் இருக்கும். சோ அதனால இன்னைக்கு ஒரு 2 tablespoon இந்த ginger garlic paste வந்து அந்த ரோஸ் ஸ்மெல் எல்லாம் போகும் வரகாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல 2 tomatoes மாதிரி எடுத்து அதை நல்லா கட் பண்ணி அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இந்த tomatoes எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டா வரகாட்டி லிட்டால க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. பிரியாணிக்கு டொமேட்டோ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மென்ட்டை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சில பேர் நினைப்போம் வந்து டொமேட்டோ கொஞ்சம் ஜாஸ்தியா ஆட் பண்ணா டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்னு. அப்படி இல்ல. நம்ம வந்து எப்பவுமே டொமேட்டோ வந்து கொஞ்சம் கம்மி லெவல்ல தான் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்டும் பெட்டரா இருக்கும். இல்லாட்டி வந்து டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாவே டிஃபரண்ட் ஆக்கிரும். இன்னைக்கு நான் 1 kg பீஃப்க்கு தான் வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் மாதிரி தான் எடுத்துர்க்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டொமேட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த 1 kg பீஃபை அது கூடயே சேர்த்துக்கொள்றேன். எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு வந்து நான் மீட் ஆட் பண்ணும்போது போன்ஸோட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எப்பவுமே வந்து அந்த போன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். சோ வந்து எப்பவும் சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும் எதா இருந்தாலும் போனோடே யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, பீஃப் இது மூணையுமே நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க. கொஞ்சமால வாட்டர் ஆட் பண்ணிராதீங்க. ஏன்னா நம்ம பீஃப்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இருக்கு இல்லையா அந்த வாட்டர்லயே வந்து அந்த பீஃப் வந்து கொஞ்சம் குக் ஆக வரக்கட்ட இருந்தா தான் அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். சோ அது அப்படியே ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு அதுக்கான மசாலாஸை இன்னைக்கு என்னோட பீஃப் பிரியாணிக்கு நான் எடுத்துர்க்க மசாலாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 1 teaspoon மாதிரி turmeric powder எடுத்துர்க்கேன். அதோட 1.5 teaspoon மாதிரி chilli powder எடுத்துர்க்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா நான் 2.5 teaspoon மாதிரி coriandar powder எடுத்துர்க்கேன். அதே மெஷர்மென்ட்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஆட் பண்ண போற வந்து பிரியாணி மசாலா தான். இந்த பிரியாணி மசாலா பாத்தீங்கன்னா வந்து நான் வீட்ல எதுமே ப்ரிப்பேர் பண்ணல.
பிரியாணி மசாலா நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டியில் நிறைய பிராண்டில் கிடைக்குது. ஸோ அது மாதிரி ஒரு பேக்கெட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். 2.5 டீஸ்பூன் மாதிரி நான் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பிரியாணி பவுடரும் ஆட் பண்ணி அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா சில பேக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா ஸ்பைசஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே பிளெண்டர் பண்ணி பவுடராக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு பிராண்ட் எல்லா ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் பிளெண்டர் பண்ணி அது பவுடர் சேர்த்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் ஸ்டார்டிங்கில் சேர்த்துருந்தேன் இல்லையா ஸ்பைசஸ் நட்மெக் இதெல்லாம் வந்து பிளாக் கார்டமம் இதெல்லாமே சேர்த்துருந்தேன் இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ராவாக அந்த பிரியாணி மசாலாவில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்படி பேக்கெட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போகும். அதுதான் உங்களுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பேக்கெட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பீஃப்ட கலர் வந்து சேஞ்ச் ஆகி அதுக்கு வாட்ரு வந்து ரிடியூஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மாதிரி நான் சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு யோகர்ட் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மசாலா யோகர்ட் பீஃப் இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே அந்த பீஃப் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஸோ நம்ம லிட்டால் க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மரில் விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கான ரைஸையும் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி கூட யூஸ் பண்ணலாம். பட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி ரைஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க பிரியாணிக்கு. ஸோ எனக்கு ஒரு 3 கப்ஸ் மாதிரி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 4 to 5 டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அது பின்னாடி கொஞ்சம் 1/2 hour மாதிரி நார்மல் வாட்டரில் சோக் பண்ணி விட்டு இதுக்கு முன்னாடி நான் ரெசிபியில் பிகார் ரைஸில் நான் ஒரு வார்ம் வாட்டரில் தான் பாஸ்மதி சோக் பண்ண வச்சுருந்தேன். பட் இதுக்கு அப்படி அவசியப்படாது. நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஒரு 1/2 hour மாதிரி சோக் பண்ண வச்சுடுங்க. இப்போ பீஃப் கறியை பார்த்தீங்கன்னா ஆயில் செப்பரேட் ஆகி நல்ல கிரேவி நல்லா திக்காக அப்படி வந்திருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் வந்து பீஃப் வந்து குக்காக ஒரு டைம் போகும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து இந்த மசாலாஸும் யோகட்டும் வந்து எப்படியுமே போதாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மீட் கவர் ஆக வரக்காட்டியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். வாட்டரோட மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பீஃப் கவர் ஆகும் வரக்காட்டியும் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கணக்கான சால்ட் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை சால்ட் உங்களுக்கு பத்தலைன்னு வேலைன்னா எனக்கு கொஞ்சமாக ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஃப் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பட் பீஃபை வந்து அப்படியே விட்டுறாமல் அடிக்க ஒரு முறை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த பீஃப் வந்து நல்லா மிக்ஸ் ஆக கொஞ்சம் எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக குக் ஆகும். ஸோ கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான வார ஸ்டேஜில் ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவு கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மின்ட் லீஃப் கூட சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் கொரியாண்டர் லீஃப் மட்டும்தான் சேர்த்துக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து யோகர்ட் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பீஃப் கறி வந்து குயிக்காக வந்து பாட்டம் வந்து பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அடிக்க ஒரு முறை இந்த பீஃப் கறியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது எல்லா சைடுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பீஃப் கறி வந்து நல்ல கெட்டியாகவும் நல்ல ஆயில் செப்பரேட்டாகவும் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஜாஸ்தி நேரம் வைக்காமல் இதை ஸ்டவ்வில் இருந்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இது நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி வர டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி இன்னும் கெட்டியாகி வந்துடும். ஸோ இமீடியட்டாக ஸ்டவ்வில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ரைஸ்க்கான ப்ராசஸை பார்த்துருவோம். ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீஃப் கறிக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரைஸுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டிக் மாதிரி சினமன் செட் பண்ணுறேன். அதே மாதிரி 5 cloves, 1/2 டீஸ்பூன் மாதிரி cumin seed, 1/2 டீஸ்பூன் மாதிரி fennal seed, அதோட பார்த்தீங்கன்னா ஒரு handfull அளவுக்கு coriandar லீஃபும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வாட்டர் பாயில் ஆக வரக்காட்டியும் வெயிட் பண்ணுவோம். வாட்டர் வந்து பாயில் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸ் இருக்குது இல்லையா, அதில் உள்ள வாட்டர் எல்லாமே ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த ரைஸை இந்த பேனில் சேர்த்துக்கொள்வோம். ஸோ ஆட் பண்ண ரைஸை கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சமாக ஃப்ளட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ரைஸ் வந்து 1/2 hour சோக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் வந்து அது ஜென்ரலாகவே ஹேண்டில் பண்ணுறது வந்து பெட்ரு. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆகினா போதும், 75-80% குக் ஆகினா போதும். ஸோ நம்ம 80% சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைஸ் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகினதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனால் ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ராக்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த ரைஸ் எடுத்து கொஞ்சம் உங்கள் 2 ஃபிங்கராலையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா
ரைஸ் வந்து கொஞ்சமாக ப்ரெஸ் ஆகும். அதே டைமில் உங்கள் ஃபிங்கர்ஸு கொஞ்சம் ரைஸ் வந்து குக் ஆகி நான் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் பார்த்து வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிக்கோங்க. உங்கள் கைக்கு கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குன்னு சொல்லி இன்னும் குக் பண்ணுறது விட்டுறாதீங்க. இமீடியட்டாக நீங்கள் வாட்டர் ட்ரைன் பண்ணிடுங்க. நீங்கள் வாட்டர் ட்ரைன் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி ஃப்ளட்டான பிளேட் ஒன்றுல இல்லை சவான் இருக்கு இல்லையா, அதில் சரி போட்டு உங்கள் ரைஸை கொஞ்சம் நல்லாவே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ரைஸ் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறது விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைம்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி வந்து ஷிஃப்ரான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் டர்மரிக் பவுடர் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ லெமன் ஜூஸில் வந்து இந்த ஃபுட் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் லைம் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த சீட்ஸை வந்து அந்த ஜூஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணால் வந்து அந்த சீட்ஸ் வந்து பிட்டர் டேஸ்ட் கொடுக்காது. பட் லைமில் வந்து டெஃபினெட்டாக வந்து அந்த பிட்டர் டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அதுக்குள்ளே சீடை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் குக் பண்ணி வச்சுருந்த பீஃபை ஃபஸ்ட் பாட்டம் லேயருக்கு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். அது கொஞ்சமாக கொரியண்டர் லீஃபை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து குக் பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா, அதை செகண்ட் லேயர் மாதிரி ஃபில் பண்ணிக்கொள்வோம். பிரியாணி ரைஸில் ஸ்பெஷலிட்டி என்னன்னா நீங்கள் கறி கூட தேவையில்லை. இப்படி நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ரைஸ் மட்டுமே சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் பிரியாணி ரைஸே வந்து ட்ரை பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரைஸை வந்து நான் செகண்ட் லேயருக்கு மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி லைம் ஜூஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கொஞ்சம் டாப் லேயருக்கு மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த டாப் லேயரு கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கொள்வாங்க. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையை ஈஸியாக்குன்றதுக்காக வேண்டிய உங்களுக்கு இந்த மாதிரி நான் காட்டுறேன். எகெயின் கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பீஃப் கிரேவிக்கே வந்து நான் சில்லிஸ் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் பிரியாணி டாப் லேயருக்கு சில்லிஸ் ஆட் பண்ணுறதுனால நான் வந்து கிரேவிக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்ஸும் போடாமல் ஃபுல் சில்லிஸாக பார்த்து ஒரு 4 சில்லிஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு கிரேவிக்கு தான் நீங்கள் சில்லி சேர்க்கணும் இருந்தாலும் அதுவும் ஒரு இஷ்யூமே இல்லை. உங்களுக்கு தாராளமாக கிரேவிக்கு டிரெக்டாக வந்து உங்களுக்கு சில்லி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ அந்த டாப் லேயர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி மசாலா ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு இப்போ நம்ம பிரியாணியை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour சிம்மரில் விட்டுடுவோம். ஆஃப்டர் 1/2 an hour பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரியாணி வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகியாச்சு. வீடும் மணக்க தொடங்கியாச்சு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பிரியாணி எப்பயுமே ரெடி பண்ணதுக்கு பின்னாடி குயிக்காக ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறியோட மசாலாவும் ரைஸும் மிக்ஸ் பண்ணி வரக்காட்டியும் பொறுமை இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ரைஸை விட்டுட்டு அது பின்னாடி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பர்ஃபெக்டாகவும் சாட்டிஸாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன். இந்த பிரியாணி ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுலேருந்து அதே வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 times மாதிரி இந்த பிரியாணியை நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட, அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ இந்த பிரியாணியை நீங்களும் ஒரு 1 time வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அது பின்னாடி ரெஸ்டாரண்ட் பக்கம் போகவே மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ண மட்டும் இல்லாமல் அது என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Stay blessed. Thank you.